ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெடிக்கல் கடையில் போய் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா மருந்து வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஏஎல்எம் மெடிக்கல் கடையில் வந்ததுக்கப்புறம் ஒரு மருந்து வாங்கினேன். 20% போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்க, மருந்து அருமையாக கொடுக்குறாங்க. அப்புறம் 20% கொடுக்குறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு 3000 மருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3600 நம்மளுக்கு லெஸ் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப வருமானம் கம்மியாக இருக்கும்போது இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேட்குற மருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படி மருந்து இல்லைன்னா கூட வேறு பக்கம் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம அதில் மட்டும் இல்லை, நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், எங்கே இந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருந்து ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம அது எந்த டைம் இருக்கோ அந்த டைம் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கே பணமும் கொடுத்துக்கலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபோன்பே, இப்படி பல வகைகள் பரிவர்த்தனை வந்து இதில் செஞ்சுக்கலாம். நம்ம பணம் கொடுக்குறதுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே சர்வீஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்தாளர்கள் கையாளர்கள் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கேட்குற மருந்து நல்லா அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு அது நிம்மதியாக இருக்குது. ஏஎல்எம் மருந்து கடை வந்து எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், நீங்கள் மருந்து வாங்குறதுக்கு ரொம்ப அலைய வேண்டியது இல்லை, உங்களுக்கு திருப்பூர் பக்கம் தான், நீங்கள் போய்க்கல. ரெண்டாவது அதில் என்ன பெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு மருந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. விலையில் வந்து 20% ரொம்ப கொடுக்குறாங்க. அந்த 6% பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த கடையில் வந்து அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3000 4000 வாங்குறாங்களா. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களாம் ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. அதனால் வந்து ஏஎல்எம் மருந்து கடை எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ